வணக்கம். இது சமூக மீடியாவின் இன்றைய உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் போர், 300க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் காயம், 13 பேர் பலி, வெளியான அதிர்ச்சி தகவல். ஈரானில் தரைவழி ஊடுருவலுக்கு திட்டமிடுகின்றாரா ட்ரம்ப்? தரைப்படை ஊடுருவல் நடக்குமா? பெரும் பரபரப்பு. ஈரான் மீது தரைவழி தாக்குதல், அமெரிக்காவிற்கு மற்றொரு வியட்நாம் காத்திருக்கின்றது. ரஷ்யா கடும் எச்சரிக்கை. அமெரிக்க படைகள் மீது ஈரான் அதிரடி தாக்குதல், 6 தந்திரோபாய கப்பல்கள் சேதம், IRGC பரபரப்பு அறிக்கை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆக்கிரமிப்பை நிறுத்தாவிட்டால் நேரடி ராணுவ தலையீட்டிற்கு தயார், ஏமன் அதிரடி அறிவிப்பு. ஈரான் புஷ்யர் அணு நிலையம் மீது மீண்டும் தாக்குதல், ஐநாவில் ரஷ்யா கடும் கண்டனம். ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக மனிதாய்வான உதவிகள், ஈரான் முக்கிய அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. மத்திய கிழக்கில் கடந்த ஒரு மாதமாக நீடித்து வருகின்ற பதட்டம் தற்போது ஒரு தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளது. அமெரிக்காவின் ஆபரேஷன் எபிக் பியூரி நடவடிக்கை தொடங்கி 4 வாரங்கள் கடந்துள்ள நிலையில் போர் எப்போது முடியும், தரைப்படை ஊடுருவல் நடக்குமா என்று பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த அடிப்படையில் ஈரானுடன் கடந்த ஒரு மாத காலமாக நீடித்து வரும் போரில் அமெரிக்க படைத்தரப்பில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் நூற்றுக்கணக்கான வீரர்கள் காயமடைந்துள்ளதோடு உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் ABC நியூஸ் தகவல்களின்படி மொத்தம் 303 வீரர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போர்க்களத்தில் 13 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. காயமடைந்தவர்கள் 273 பேர் சிகிச்சை முடிந்து மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளார்கள். 10 பேர் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலில் காயமடைந்த பெரும்பாலான வீரர்களுக்கு அதிர்ச்சிகரமான மூளை காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஈரானிய தற்கொலை தாக்குதல், ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணை வெடிப்புகளால் உண்டாகும் அதிர்வலைகளே இதற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. இந்த வீரர்களுக்கு நினைவாற்றல் இழப்பு, ஒற்றை தலைவலி மற்றும் நாள்பட்ட சோர்வு போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ராணுவ மருத்துவர்கள் எச்சரிக்கின்றார்கள். ப்ளூம்பெர்க் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி ட்ரம்ப் நிர்வாகம் தற்போது ஒரு பெரிய அளவிலான தரைவழி படையெடுப்பை நடத்துகின்ற எண்ணத்தில் இல்லை என்றும், எனினும் 82வது வான்வழி பிரிவைச் சேர்ந்த 7000க்கும் மேற்பட்ட வீரர்கள் மத்திய கிழக்குக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஊகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ இது குறித்து கூறுகையில், தரைப்படைகள் இல்லாமலேயே எங்களது மூலோபாய இலக்குகளை எட்டும் திறன் அமெரிக்காவிற்கு உண்டு. ஆனால் எதிர்பாராத சூழல்களை கையாள ஜனாதிபதிக்கு அனைத்து விருப்ப தேர்வுகளையும் தயார் நிலையில் வைத்துள்ளோம். 2003 ஈராக் போருடன் ஒப்பிடுகையில் தற்போதைய படைப்பலம் ஒரு முழு அளவிலான படையெடுப்பிற்கு போதுமானதல்ல என்றாலும் ஹாக் தீவு போன்ற முக்கிய இடங்களை கைப்பற்ற இது போதுமானது என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். அதிபர் ட்ரம்ப் இந்த போர் 4 முதல் 6 வாரங்களில் முடியும் என்று கணித்திருந்தார். ஆனால் யதார்த்த நிலை சற்று மாறுபட்டுள்ளது. ஈரானிய தலைவர்கள் படுகொலை அச்சுறுத்தல் காரணமாக தங்கள் கைபேசிகளை பயன்படுத்துவதை நிறுத்தியுள்ளார்கள். இதனால் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நேரடி தொடர்பு இல்லாமல் இடைத்தரகர்கள் மூலம் பேச்சுவார்த்தை நடக்கின்றது. போரை முடிக்க இன்னும் 2 முதல் 4 வாரங்கள் ஆகலாம் என்று ரூபியோ தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு தெரிவித்துள்ளார். மாதங்களில் அல்ல, வாரங்களில் இந்த போர் முடியும் என்பதில் வாஷிங்டன் உறுதியாக உள்ளது. ராய்ட்டர்ஸ் செய்தியின்படி 1 மாத கால குண்டுவீச்சிற்கு பிறகும் ஈரானின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான கையிருப்பில் 3இல் 1 பகுதியை மட்டுமே அமெரிக்காவால் அளிக்க முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் நிலத்தடி ஏவுகணை தளங்கள் இன்னும் செயல்பாட்டில் உள்ளதாகவும், ஈரானிடம் தற்போது 2500 முதல் 6000 வரையிலான ஏவுகணைகள் இருக்கலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் போர்க்களத்தில் இதுவரை 13 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்றும் 303 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதில் பெரும்பாலான வீரர்களுக்கு தற்கொலை தாக்குதல், ஆளில்லா விமானங்களால் அதிர்ச்சிகரமான மூளைக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவே கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த ராணுவ நடவடிக்கை உக்ரைன் மீதான ஆதரவில் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. உக்ரைனுக்காக ஒதுக்கப்பட்ட பெட்ரியாட் ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் தேசிய நலன் கருதி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு திருப்பிவிடப்படலாம் என்று மார்க்கோ ரூபியோ சூசகமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தேவைகளுக்கு எப்போதும் முன்னுரிமை என்ற ட்ரம்பின் கொள்கை இங்கே பிரதிபலிக்கின்றது. சர்வதேச நீர்வழியான ஹார்மோஸ் ஜலசந்தியில் ஈரான் சுங்க கட்டணம் வசூலிக்க முயல்வதை அமெரிக்கா வன்மையாக கண்டித்துள்ளது. ஜலசந்தியை தடைநீக்கம் செய்ய ஈரானுக்கு ட்ரம்ப் காலக்கெடு விதித்துள்ளார். மீறினால் ஈரானின் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் தரைமட்டமாக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஜலசந்தி வழியாக சீன கப்பல்கள் செல்வதற்கு ஈரான் தடை விதித்துள்ளதாக வரும் செய்திகள் பெய்ஜிங் மற்றும் தெஹ்ரான் இடையிலான உறவில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது.
ராஜேந்திர பேச்சுவார்த்தைகளில் முட்டுக்கட்டை ஏற்பட்டால் ஈரான் மீது ஒரு இறுதி பெரிய அளவிலான தாக்குதலை நடத்த அமெரிக்கா ஆயத்தமாகி வருவதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் மார்ச் 27 நேற்று தினம் ஈரான் வழங்கிய மாற்று முன்மொழிவை வெள்ளை மாளிகையும் பரிசீலித்து வருகின்றது. அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணமும் வீரர்களின் உயிரும் நிதன்யாகுவின் சூதாட்டத்தால் வீணாவதாக ஈரான் குற்றம் சாட்டினாலும் ட்ரம்ப் நிர்வாகம் தன்னுடைய அதிகபட்ச அழுத்தம் கொள்கை மூலம் ஈரானை பணிய வைக்க முடியும் என்று நம்புகின்றது. வரும் 2 வாரங்கள் மத்திய கிழக்கின் எதிர்காலத்தை தீர்மானிக்க மிக முக்கியமான காலகட்டமாக அமையும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ஈரான் மீது அமெரிக்கா தரைவழி படையெடுப்பை மேற்கொண்டால் அது வியட்நாம் போரை போன்ற ஒரு நீண்டகால புதைகுழியில் வாஷிங்டனை சிக்க வைக்கும் என்று ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் டிமிட்ரி மெட்வெடேவ் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக வெளியாகும் தகவல்களுக்கு பதிலளித்த அவர் அமெரிக்காவின் இந்த நகர்வை ஒரு பெரிய மூலோபாய தவறு என்று வர்ணித்தார். ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள ஒரு நாட்டிற்கு படைகளை அனுப்பி அங்கிருந்து வெளியேற முடியாமல் 10 ஆண்டுகள் தவித்த வியட்நாம் போரின் கதையே மீண்டும் அமெரிக்காவிற்கு ஏற்படும். இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை அந்த பிராந்தியத்திற்கு மட்டுமல்லாமல் அமெரிக்க ஆட்சிக்கும் கடுமையான பொருளாதார மற்றும் உயிர் சேதங்களை உருவாக்கும். ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்க ஈரானை கட்டாயப்படுத்தும் நோக்கில் ஹார் தீவை ஆக்கிரமிக்க அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டணி திட்டமிட்டுள்ளதாக வரும் செய்திகளுக்கு மத்தியில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். ஈரானிய தரைப்படை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அலி ஜஹான்சி கூறுகையில், எந்தவொரு தரைவழி ஊடுருவலும் எதிரிகளுக்கு பேரழிவை தரும். எங்கள் படைகள் எல்லையில் உறுதியுடன் நிற்கின்றது என்று தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 28 முதல் நீடித்து வருகின்ற இந்த மோதலில் ஈரான் தன்னுடைய மூத்த அதிகாரிகள் இழப்பிற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை தினந்தோறும் நடத்தி வருகின்றது. முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் தடுத்துள்ளதால் எதிரி நாடுகளின் எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து முடங்கியுள்ளது. மத்திய கிழக்கின் பாரசீக வளைகுடா நாடுகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இனி சொந்தமாக அணு ஆயுத பாதுகாப்பு அரண்களை நிறுவ முற்படும் என்று ரஷ்ய அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போர் இன்னும் வரவிருக்கின்றது. இது பல நூற்றாண்டுகளுக்கு நீடிக்கக்கூடிய ஸ்திரத்தன்மையற்ற சூழலை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் மேலும் சூழல் நிலையில் சர்வதேச சமூகம் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் அடுத்த கட்ட நகர்வுகளை உற்றுநோக்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பாரசீக வளைகுடா பிராந்தியத்தில் நடைபெறுகின்ற உச்சக்கட்ட பதற்றத்திற்கிடையே அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகளுக்கு குறிவைத்து துல்லியமான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை பிற்பகுதியில் IRGC வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 84வது அலையின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. குவைத் நாட்டின் அல் ஷுவைக் துறைமுகம் மற்றும் துபாய் கடற்கரை பகுதிகளில் உள்ள அமெரிக்க இலக்குகள் இதில் தகர்க்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் கஸ்ட் 380 குரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி அல் ஷுவைக் துறைமுகத்திலிருந்து 6 அமெரிக்க தரையிறங்கும் படகுகள் தாக்கப்பட்டன. இந்த தாக்குதலில் 3 தந்திரோபாய கப்பல்கள் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டதாகவும் மற்றவை தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதாகவும் ஈரான் தரப்பு கூறுகின்றது. துபாயில் உள்ள ஒரு ஹோட்டல் மற்றும் கடற்கரை பகுதியில் தங்கியிருந்த அமெரிக்க ஆளில்லா விமான பிரிவினரை குறிவைத்து தற்கொலை தாக்குதல் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் ஏராளமான அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாக IRGC தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சியோனிச அமெரிக்க கூட்டணிக்கு எதிரான தற்காப்பு நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வீரர்கள் மற்றும் அவர்களது தந்திரோபாய உபகரணங்கள் மீதான இந்த தாக்குதல் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் தலையீட்டிற்கு விடப்பட்ட எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. எனினும் இந்த தாக்குதல்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து அமெரிக்க தரப்பிலிருந்து இதுவரையில் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல்கள் எதுவும் வெளியாகவில்லை. அடுத்து மத்திய கிழக்கில் அதிகரித்து வருகின்ற பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் புற தரப்பினர் இணைந்தால் தாங்கள் நேரடியாக ராணுவ தலையீடு செய்ய தயார் என்று ஏமன் ஆயுதப்படைகள் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. ஏமன் ஆயுதப்படைகள் வெளியிட்டுள்ள விரிவான அறிக்கையில் மத்திய கிழக்கை மாற்றுதல் மற்றும் பெரும் இஸ்ரேல் என்ற திட்டத்தின் கீழ் ஈரான் மற்றும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய தேசத்தையும் குறிவைத்து அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணி நடத்துகின்ற ஆக்கிரமிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதே இந்த முடிவின் நோக்கம் என்று ஏமன் தெரிவித்துள்ளது. ஈரான், பலஸ்தீன், ஈராக் மற்றும் லெபனான் ஆகிய முஸ்லிம் நாடுகளுக்கு எதிரான அநீதியான தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் உடனடியாக நிறுத்த வேண்டும். ஏமன் மீது விதிக்கப்பட்டுள்ள அநியாயமான முற்றுகை விலக்கப்பட வேண்டும். பலஸ்தீனிய மக்களின் மனிதாபிமான உரிமைகளை உறுதிப்படுத்தும் காசா ஒப்பந்தத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த அடிப்படையில் தாங்கள் நேரடியாக போரில் ஈடுபடப் போவதாக ஏமன் அறிவித்துள்ளது. ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேலுடன் வேறு ஏதேனும் நாடுகள் கூட்டணியில் இணைந்தால் ஈரான் அல்லது பிற முஸ்லிம் நாடுகளுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் செங்கடல் பகுதியை தாக்குதலுக்கு பயன்படுத்தினால் பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிக்கும் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்தால் நேரடி போரில் ஈடுபடப் போவதாக ஏமன் எச்சரித்துள்ளது.
எங்கள் ராணுவ நடவடிக்கைகள் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க எதிரிகளை மட்டும் குறிவைக்கின்றன. எந்தவொரு முஸ்லிம் மக்களுக்கும் எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம் என்று ஏமன் படைகள் தெளிவுபடுத்தியுள்ளன. மேலும் ஏமன் மக்கள் மீதான பொருளாதார மற்றும் ராணுவ முற்றுகையும் மேலும் இருக்க முயலுகின்ற எந்தவொரு நடவடிக்கைக்கும் எதிராக கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் புஷேர் அணுமின் நிலைய வளாகத்தை குறிவைத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா 3வது முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் அணுசக்தி அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரம் சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அணுசக்தி அமைப்பு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பிறகு நடைபெறுகின்ற 3வது தாக்குதல் இதுவென்று குறிப்பிட்டுள்ளது. அணுமின் நிலையத்திற்கு மிக அருகில் எரிபொருள் ஒன்று விழுந்து வெடித்தது. இந்த தாக்குதலில் உயிரிழப்புகளோ பெரிய அளவிலான சேதங்களோ அல்லது தொழில்நுட்ப கோளாறுகளோ ஏற்படவில்லை என்றே முதற்கட்ட தகவல்கள் கூறுகின்றன. இதற்கு முன்னதாக மார்ச் 17 மற்றும் 24ஆம் தேதிகளில் புஷேர் அணுமின் நிலைய பகுதி மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. பொதுமக்களுக்கான அணுசக்தி உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவது சர்வதேச சட்ட நெறிமுறைகளை அப்பட்டமாக மீறும் செயலாகும். இது ஒட்டுமொத்த பிராந்திய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு சபையில் இடம்பெற்ற மூடிய அறை ஆலோசனை கூட்டத்தில் ரஷ்யா தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளால் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மனிதாயமான நெருக்கடிகளை ரஷ்யா சுட்டிக்காட்டியது. புஷேர் அணுமின் நிலையத்திற்கு மிக அருகில் நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் அணுசக்தி பாதுகாப்பிற்கு பெரும் உலையை வைக்கின்றது என்று ரஷ்ய தூதரகம் கவலை தெரிவித்துள்ளது. ஈரானிய பொதுமக்கள் கொல்லப்படுவது மற்றும் கல்வி நிலையங்கள் உள்ளிட்ட பொது உள்கட்டமைப்புகள் அளிக்கப்படுவதையும் ரஷ்யா வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் குறித்து ஈரான் சர்வதேச அணுசக்தி முகமைக்கு தகவல் அளித்துள்ளது. அணுசக்தி பாதுகாப்பு அபாயங்களை தவிர்க்கின்ற பொருட்டு சம்பந்தப்பட்ட தரப்பினர் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அணுசக்தி தலைமை இயக்குநர் கூறுகின்றார். ஐக்கிய நாடுகள் சபையின் கோரிக்கையிட்டு ஹார்மோஸ் வழியாக மனிதாயமான பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதை எளிதாக்கவும் அதன் பணிகளை விரைவுபடுத்தவும் ஈரான் ஒப்புதல் அளித்துள்ளது. ஐநா ஜெனீவா அலுவலகத்திற்கான ஈரானிய நிரந்தர பிரதிநிதி தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் இதனை பதிவிட்டுள்ளார். மனிதாயமான கொள்கையின் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் சபையின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மனிதாயமான உதவிகள் எந்தவிதமான தடையுமின்றி பாதுகாப்பாகவும் விரைவாகவும் ஜலசந்தியை கடக்க ஈரான் வழிவகை செய்துள்ளது. உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு தாமதமின்றி பொருட்கள் சென்றடைவதை உறுதி செய்வதில் ஈரான் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய உலக செய்தி அறிக்கை நிறைவேற்று வருகின்றது. மீண்டும் மற்றொரு செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.